அவன் படுத்துன்னு இருக்கான், அவன் கையில கொடு. நான் என்ன பிச்சைக்காரன் மாதிரியா தெரியுது? அங்க போய் கொடுக்க போங்க. சாப்பிட்டேன் நீங்க சரி சார், அப்ப சந்தர்ப்பம் சரியில்லை, இப்போ எனக்கு பசி எடுக்குது சார். கொடுங்க சார். இல்ல, நான் நியாயமாதான் சொன்னேன். நீ பாதி எடுத்துக்கோ, நான் பாதி எடுத்துக்கிறாரு. அது ஒத்துக்காத போறாங்க. இப்ப நீங்க உங்கள்ட்ட கொடுத்தல சார் ஃபர்ஸ்ட். நான் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கல. சாப்பிடலாண்ணா காலையிலேருந்து ஒரு 10 ரூபா இருந்தா கொடுண்ணா. நான் காலையிலேருந்து சாப்பிடலண்ணா, வயிறு வலிக்குதுண்ணா. ஒரு 10 ரூபா இருந்தா கொடுண்ணா. ப்ளீஸ்ண்ணா, பசி எடுக்குதுண்ணா. ஒரு 10 ரூபா கொடுண்ணா. நான் கொண்டா ஒரு 10 ரூபா கொண்டு. அவன் படுத்துன்னு இருக்கான், அவன் கையில கொடு. நான் என்ன பிச்சைக்காரன் மாதிரியா தெரியுது? அங்க போய் கொடுக்க போங்க. வேணாம், அங்க கொடுங்க. தம்பி தம்பி சார், தம்பி தம்பி இங்க வாப்பா. சாப்பாடு கட்டிங்க வாப்பா. உங்களுக்கு இல்ல எனக்கு வேணாம் சார். அந்த பக்கம் போய் பாருங்க, 4 பேர் கொடுங்க. அங்க இருக்காரு, அங்க கொடுங்க. உங்களுக்கு வேணாமா சார்? எனக்கு வேணாம். இல்ல, இல்லாதப்பட்டவங்க தான் கொடுக்குறோம். இல்லாதவங்களுக்கே கொடுங்க, எனக்கு வேணாம். பசி ஒன்றும் இல்லைன்னு அங்க இருக்காரு, அப்ப கொடுங்க. சரிங்க சார். காசு பணம் கொட்டு மணி மணி. புரியல சார். சாப்பாடு தான் வேணாம், நீங்க இல்லாதப்பட்டவங்க கொடுக்கலாம் போயிட்டு இருக்கிறோம். இல்ல சார், இல்லாத நீங்க தான் சாப்பிட்டேன். நீங்க இல்ல சார், 3 நாள் ஆச்சு சார் சாப்பிடல சார். இல்ல சார், வேற ஆட்டா கொடுத்தேன் இல்ல சார், வீட்டுல சண்டை போட்டு அப்படியே வந்தேன் சார். 3 நாள் ஆச்சு சார் சாப்பாடு. சார் இப்போ வேணாம், நீங்க வேணுன்றீங்க. தயவுசெய்து பாக்ஸ் கொடுங்க. இல்ல சார், இது 4 தான். இல்ல சார், எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார். அது மூடு ஏதோ சொல்லிட்டேன், எனக்கு பசி எடுக்கு. 4 தான் சார் இருக்காங்க, கொடுங்க. நீங்க கொடுங்க. சாப்பிட்டேன் நீங்க. எனக்கு ஒரு பாக்ஸ் கொடுங்க சார். அப்போ இப்போ மூடு சரியில்லை சார், எனக்கு பசி எடுக்கு சார். கொடுங்க. சாப்பிட்டேன் நீங்க. சரி சார், அப்ப சந்தர்ப்பம் சரியில்லை, இப்போ எனக்கு பசி எடுக்குது சார். கொடுங்க சார். தாங்க சார். ஓகே ஓகே. ஒரு மண்ணா இருக்கு. வேற பாக்ஸ் கொடுங்க சார். சார் அதான் கொடுத்தேன். இல்ல சார், அது சரியில்லை சார். அதுல மண்ணு தான் இருக்கு சார். ரொம்ப பசி எடுக்குது சார். கொடுங்க சார். சார் வேற சார் கொடுங்க சார். கொடுங்க சார். சார் வேற ஆளு சார். இல்ல சார், பசி எடுக்குது சார். சார் வேற ஆளு கொடுங்க சார். பசிக்கு சார். சார் இங்க வாங்க. இல்ல சார், இல்ல சார். சார் வேற ஆளு கொடுக்கணும் சார். சார் நாங்க
காலிச்சப்பா கொடுத்துருக்கானே ஏப்ரல் ஃபூல். சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? சார் நல்ல மண்ணு இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. அங்க காசு இருக்கு சார். டாட்டா நீங்க சாப்பாடு கொடுத்தீங்களா? அவங்களுக்கு பிரிச்சா சாப்பாடு இல்லாத காசு தான் இருக்கு சார். அது கடவுள் நீங்க யாருக்கு என்ன கொடுத்தாலும் அதுதான் சார் கிடைக்கும். நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் அவ்வளவுதான் சார் கிடைக்கும். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? சாப்பாடே இல்லை சார், வெறும் மண்ணு தான் சார் இது. சார் உங்களுக்கு கிடைச்சது அவ்வளவுதான் நீங்க. சார் 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 என்ன விஷயம்? ஆமா எவ்வளவு வச்சிருக்க? எது கேக்குற? வழிப்பறினா கேட்கத்தாண்டா செய்வாங்க. உனக்கு பாதி எனக்கு பாதி. இல்லைன்னா நான் போலீஸ் போவேன், அப்புறமா எதுவுமே இல்லாத ஆயிடும். இல்ல பாதி பாதியானா ஓகே. நான் எல்லாம் பேசிட்டேன், எல்லாம் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். பாதி கொடுக்கணும், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன். நான் ஸ்டேஷனுக்கு போவேன், போலீஸ் போனா எதுவுமே கிடைக்காது உனக்கு. பாதி பாதி ஒத்துக்க ஓகே. வாடாய்யா. சார் என்ன என்ன என்னாச்சு? சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போங்க சார். என்ன சொல்ல போறீங்க? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் என்ன காசு ஏது சார், நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கிளம்புங்க சார், நீங்கள் போங்க சார். இதுல இருந்துச்சா? கொண்டா காசு கொடு, காசு கொடு. சார் நீங்கள் போங்க சார், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க சார். சொல்றத கேளு சும்மா. அப்புறமா நீ இங்க இருந்து போக மாட்டே. நீ பாதி ஒத்துக்க ஓகே. சொல்றத கேளு. அப்புறமா நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். வாங்க அதெல்லாம் பாதி பாதி ஓகே சொல்லலாம். ஓகே நம்ம 2 பேரும் 50-50 ஓகே. அப்புறமா பிரச்சனை ஆகிடும். ஆனால் ஓகேன்னு சொல்லு, ஓகேன்னு சொல்லு. அதெல்லாம் காசு நான் சொல்லி தான் உனக்கு கொடுத்தாங்க. உனக்கு பாதி எனக்கு பாதி. இல்லைன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நான் பேசிட்டேன். சொல்றேன். அம்மா கொடுத்தாங்க. அப்புறமா எங்க ஆளுங்க வந்தாங்க, எதுவுமே இல்லாத போயிடுவேன். அப்புறம் பிரச்சனை ஆயிடும் உனக்கு. நம்ம சார் காசு கேக்குறாங்க சார். பாதி பாதி எடுத்துக்கலாம். ரொம்ப என்ன என்ன பிரச்சனை பண்றீங்க? நீங்க போங்க சார், இது நாங்க பார்த்து பேசி முடிச்சுக்கிறோம். நீங்க போங்க சார், காசு இது நீங்க போங்க. கொடுத்துட்டீங்க, உங்க பிரச்சனை முடிஞ்சிச்சு. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம் சார். நீங்க போங்க, நீங்க போங்க சார். இல்ல 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 விட மாட்டாரா? இல்ல பாதி பாதி ஓகேவா? கையிருங்க சார். எது சார் அவனுக்கு காசு பிடிக்கிறீங்க? இல்ல சார், நான் தானே சொல்லி கொடுத்தது. சாரு போ போ. காசு இருந்துச்சாடா? காசு இருந்துச்சா? ஏய் நானே தெரியாம வச்சு. ஏய் போ கிலோ உட்கார வைக்கல. நானே தெரியாம வச்சுட்டேன். தெரியாம போட்டேன். எனக்கு ஒண்ணுமே இல்லையா சார்? நான் இங்க உட்கார்ந்து நான் தானே கொடுக்க சொன்னேன் சார். சார் அதுக்காக புடுங்குவீங்களா அவங்கிட்ட? பாவம் தானே. நான் மொத்தமா கொடுங்களா சார்? உனக்கு பாதி நான் பாதி எடுத்துக்கிறேன். நியாயமா தான் போனேன், அதுக்கு ஒத்துக்கல சார். இப்போ நீங்க போயிடுவீங்க, நான் எப்படியாவது புடிங்க காட்டுவேன் சார். நானு இதுதான் உண்மை. ஒருத்தவங்க புடுங்க தப்பு இல்லையா சார்? தப்பெல்லாம் இல்ல, நான் நியாயமா தான் சொன்னேன். நீ பாதி எடுத்துக்கோ, நான் பாதி எடுத்துக்கிறாரு. அது ஒத்துக்காத போறாங்க. இப்ப நீங்க பேசிட்டு கொடுத்தல சார். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கல. எனக்கு வந்தது மண், அங்க வந்து பணம். நான் என்ன பணம் எனக்கு என்ன தெரியும்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு போறேன் சார். கம்ப்ளைண்ட் போயா பாயிண்ட் போட்டாரு. இது போய் ஆளும் படிப்பை பொறுமையாக எடுத்து ஷேர் பண்ணிருக்கலாம். இது மாதிரி பண்ணிட்டேன். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. காமெடி பண்ணோம். அப்படியா? இன்னமா போங்க ஐயா. இருங்க, சும்மா ஒரு காமெடி வீடியோ இது யூடியூப்லாம் போடுவோம். அதுக்காக நான் எதுவுமே சொல்லல. இல்ல இல்ல நீங்க எதுவும் சொல்லல. இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி. ஓகே ஓகேவா? அதாவது இப்ப காசை பார்த்து பேராசைப்படுறாங்களா அப்படின்னு. எல்லா மனுஷனும் பேராசைப்படுவாங்க. ஆனா இன்னொருத்த வந்து புடுங்கிறது தப்புங்க ஐயா. அது மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு கடவுள் நீங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நமக்கு. பேராசை பெருநஷ்டம். ஆமா. யாரு பொருளுக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்படியே ஒரு ஹாய் கம்பி அங்க ஒரு கேமரா வச்சு எடுத்துருவாங்க. என்னடா சொல்லாங்க?
கம்யூனிட்டி போய் ஆளுக்கு பாதி போய் ஷேர் பண்ணி நாள் வாங்கி போயிட்டான் பாரு. அங்கேருந்து ஓடி வந்தீங்க சார் வீட்டுல பொண்டாட்டிட்ட பிரச்சனை பண்ணு சார், காலைல சாப்பிடல சார், வீட்டுல பொண்டாட்டி பிரச்சனை சார். பாரு ஆசைப்பட்டேன்னா அப்பா இது வைக்கப்படாத. ஆசைப்பட்டேன்னா ஒண்ணு வாங்கி போய் சப்போட்டு நான் இருக்கு போய் எடுத்து வந்துடுறேன். இப்படி இப்படி கைஸ் நம்ம போட்ட குப்பை இது. ஸோ அதை நம்மளே எடுத்துருவோம். கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது அப்படியே அப்படியே டஸ்ட்பின்லேயே போட்டுருவோம். ஏய் மக்கா குப்பை மக்கும் குப்பைடா. இது வந்து இது மக்கும் குப்பை. ஏய் அது மக்காயிரா, பிளாஸ்டிக் அது. இது மக்கும் மக்காத அதெல்லாம் பண்ணுவோம். ஆமா இது மக்காது. ரைட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் தூய்மை பணியாளருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நாடும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். நம்ம போடுற குப்பையை நம்ம எடுத்துட்டாலே இங்கே நாடு க்ளீனாக இருக்கும். ஒரு நீட்டாக சுத்தமாக இருக்கிற இடத்துல தயவுசெய்து குப்பையை போடாதீங்க. அப்படியே உங்கள்கிட்ட ஏதாவது பாலித்தீன் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் பேக்குள்ளே வச்சுட்டு போயிட்டு பொருள் நிறைய இடத்துல இந்த மாதிரி குப்பை தொட்டி இருக்குது. ஸோ அந்த குப்பை தொட்டியில் போட்டுருங்க. நம்ம மெரினா நம்ம பொறுப்பு. குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டுமே போட வேண்டும். பெருநகர சென்னை மாநகராட்சி. ஸோ இந்த விஷயங்களை எல்லாரும் கடைபிடிங்க. நன்றி. ஹாய் கைஸ், திஸ் இஸ் நாகை 360 பிராங்க்ஸ்டர் சர்மேஷ். நாங்கள் நாகை 360 சேனல்ல நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றோம், சீப் அண்ட் பெஸ்டா. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம கிட்ட நாகை 360 சேனல்ல 27 lakhs சப்ஸ்கிரைபர், அதே Facebookல 30 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். நாகை 360 ஃபயர் சேனல்ல 17 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே Facebookல நாகை 360 ஃபயர் 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அதிக லெவல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எங்க மூலமா உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுல நாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், மொபைல் ஷோரூம், ஹோம் அப்ளையன்சஸ், கார்மெண்ட்ஸ், சலூனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற எல்லா பிசினஸையும் நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. டிஸ்பிளே தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.